ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பினாயில் திக்னர் பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே. கார்போபோல் பவுடர் 940, TEA சொல்யூஷன் தட் இஸ் கால்டு டைஎத்தனோமைன், RO வாட்டர் 1 லிட்டர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு உடன் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் கார்போபோல் பவுடர் 20 கிராம் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. TEA சொல்யூஷன் 5 ml மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. RO வாட்டர் 1 லிட்டர் ஊற்றிக்கோங்க. கார்போபோல் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்க்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ண ஜெல் ஃபார்மில் வரும். மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பிளெண்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக பிளெண்டரை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன். பிளெண்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ண நமக்கு ஜெல் ஃபார்மில் கிடைக்கும். மிக்ஸிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நமக்கு ஜெல் டைப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சிருச்சு. கட்டி எதுவும் இல்லை. இப்போது நமக்கு ஜெல் ஃபார்மில் கிடச்சிருச்சு. கட்டி எதுவும் இல்லை. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த TEA சொல்யூஷன் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆட் பண்ண வேண்டாம். இப்போது 5 ml TEA சொல்யூஷன் ஆட் பண்ணிக்கோங்க. இது பேஸ்ட் மாதிரி ஆக்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். ஜெல் ஃபார்மில் இருக்கிறத பேஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வரும், திக்காக்கும். அதனால் இதை நம்ம ஆட் பண்ணுறோம். 5 ml மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ நமக்கு அல்வா பதத்துக்கு வந்துடும். டைம் ஆக ஜெல் டைப் ஆனது பேஸ்ட் மாதிரி வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பினாயில் தண்ணி மாதிரி இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு 50 கிராம் எடுத்து 1 லிட்டர் பினாயிலுக்கு மிக்ஸ் பண்ணிங்கன்னா பினாயில் திக்காக கிடைக்கும். குவாலிட்டியாகவும் இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி பினாயில் என்னும்போது இந்த பேஸ்ட்டு சேர்க்கும் போது நமக்கு அந்த குவாலிட்டி கிடைக்கும். இதை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் பாக்ஸில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. Phenyl Thickner பேஸ்ட்டு ரெடி. Phenyl Thickner பேஸ்ட் ப்ராடக்ட் செஞ்சு பாருங்கள். கமெண்ட் கொடுங்க. Phenyl Thickner பேஸ்ட் ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டீஸ் பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.